ஓகேம்மா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் நம்பர்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் சேமாக தான் இருக்கும், 1-2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே லேக்ஸ் சொல்லுவோம், அப்படி தானே? ஆனால் இங்கே வந்து 100,000 சொல்லுவோம். சரிங்களா? 100,000 சொல்லுவோம். அதுக்கப்புறம் மில்லியன் சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் மில்லியன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் 10 மில்லியன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் 100 மில்லியன். சரிங்களா? 100 மில்லியன் சொல்லுவோம். 10 மில்லியன், 100 மில்லியன். அதுக்கப்புறம் பில்லியன்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் 10 பில்லியன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வைங்களா. 100 மில்லியன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, மறுபடியும் 1ன்னு வைங்களேன். இப்போது இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, 100 மில்லியன் அப்படின்றதுனால 234 மில்லியன். சரிங்களா? 234 மில்லியன். அதுக்கப்புறம் 567,000. சரிங்களா? 567,000. அதுக்கப்புறம் 891. இந்த மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எப்படி சொல்லுவோம்? 234 மில்லியன். ஏன்னா இது 100 மில்லியனில் இருக்குது, அதனால் 234 மில்லியன். அடுத்து 100 10,000 இருக்குது. சரிங்களா? 100,000 இருக்குது. 100,000 இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 567,000 சொல்ல போகிறோம். சரிங்களா? 567,891. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் சொல்லுவோம். புரியுதாம்மா?